அழுது புரண்டாலும் மாண்டவர் திரும்பி வரப்போவதில்லை. ஐயா, நாடாக சென்றோம், நகரமாக சென்றோம், கிராமமாக சென்றோம். ஐயா, தண்டாரா போட்ட செத்த பிணத்திற்கு யாரும் திருமணம் செய்ய முன் வரவில்லை. ஐயா, இருந்தாலும் யாரோ தூரத்துல யாரோ வர்ற மாதிரி தெரியல. ஐயா, யாரு பாரு, யாருன்னு தெரியல, யாரும் வர்ற மாதிரி தெரியுது. நான் யாரா? நான் யார் தெரியுமா? யாரம்மா? நான் தான் விஜயபுரம் நாட்டு விஜயபுரனுடைய மனைவி. பாலோடி பீசுக்கு என் மகனுக்கு திருமணம் செய்ய வந்துக்கிறாங்க. கழுத்துல தாலி தொங்குது. அம்மா, நாங்க முதல் தாரம் தான் எங்க ஐயாவுக்கு திருமணம் செய்யணும். நீங்க ரெண்டாம் தாரமாக யாருமே ஏற்கனவே லைசன்ஸ் போட்டு போறீங்கம்மா. புது லைசன்ஸ் போடணுமா? மூலமும் வரல, ஒன்னும் வரல. உள்ள எடுத்து வா. வணக்கம். ஆமா, எந்த நாடு? உடைய பேர் என்ன? பாருங்கள் ஐயா, நான் யார் தெரியுமா? நான் தான் விஜயபுரம் நாட்டு விஜயபுரனுடைய மனைவி. அந்த நோக்கம் முழு சமர்த்தம் சிவமணி இறந்து விட்டார். அந்த இறந்த பிறந்திற்கு உங்களுடைய மகனை கொடுப்பதற்கு உங்களுக்கு சம்மதம் தானே? அப்படி என்றால் அதுவே நான் எதை உரைத்தேனோ 10 லட்சம் பணம் பாத்தீங்களா? இதுதான் பணம். அவங்களுக்கு தான் காலைல நாய் வயல போல என்னங்க அம்மா நேரம் எப்படி இருந்தாலும் அப்படி இருந்துருக்கோம். காலையில கோல அப்படியே பேஞ்சு ஊத்தான் அவனுக்கு. பொட்டை போட்டு அந்த பொட்டை வர தூங்கி ஐயா போறியாவா போறியா? பாத்தீங்களா? நீங்களாம் ஒரு ஆளோட பார்த்து திருவிழா செய்து அடிப்பட்டு அடிப்பட்டு உடப்பட்டு உள்ளப்பட்டு அடுப்பு வச்சு பயத்து போட மாட்டோம். ஆமா இல்ல சாப்பாடு
பாதி அழுத்த கொடுத்தீங்க. நான் என்ன செய்யட்டும்? என்னோட மகளை குடிக்கணும். மகன் அழைத்து வா. திருமணம் செய்து வைத்தால் உனக்கு ஆணவம் அதிகமா இருக்கும். அதுக்கு தான் செத்து பண்ணப்படுத்து கட்சி வைக்கிறேன். மண்ணா நீங்கள் கூறிய பிரகாரம் நடத்த மாட்டாங்க. நான் அந்த பிணத்தை திருமணம் செய்து பிணத்தோடு பிணமா நான் போய் சேர்ந்துடுறேன். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருடி பாவி, நீ நல்லா இருடி ஐயா. உனக்கும் இவருடைய மகன் சிவமடைக்கும் திருமணம் ஆகட்டும் அம்மா. இன்னும் இந்த இனிதான காலை வேளையிலே இன்னும் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்த இன்னும் கண்ணப்பன் என்று சொல்லக்கூடிய கலைஞர் இன்னும் இன்று 15ஆம் நாள் நடப்பு, விடிந்தால் 16ஆம் நாள் கர்ம காரியம் செய்ய அவருடைய உற்றார் உறவினர் அனைவரும் இன்று ஓரிரவு கண் விழித்திருந்து அவருடைய ஆன்மாவாகப்பட்டது சாலோபம், சாரிபம், சாபீபம், சாயிற்றம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி மோட்சம் சேர வேண்டும் என்று இன்றிரவு பத்மாவதி திருக்கல்யாணம் அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் எனும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து முத்தி மோட்சம் அடைய அவருடைய உற்றார் உறவினர் அனைவரும் மோட்ச காணிக்கையிட்டு அந்த மலர் எடுத்து அந்த பெண் மீது போட்டா அவருடைய மோட்ச பதவி அடைவார் என்று ஒரு ஐதீகம். அந்த மலர் எடுத்து வாழ்த்தி மோட்ச காணிக்கையிட்டு கண்ணப்பன் ஐயா அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்து மோட்ச பதவி சேர வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். எனக்கு திருமணம் நடக்க போகுதுமா. என் திருமணத்துக்கு வந்து தெரியுங்களாமா நீங்கெல்லாம். உங்க கையால ஒரு பூ எடுத்து போட்டு வாங்கிட்டு போங்கம்மா. அந்த பாய் போல இருக்காதீங்கம்மா ராஜா.